தங்கக்குட்டி எங்க கிளம்பிட்டீங்க? அது வாங்க, தீபாவளிக்கு ஊருக்கு போலான்னு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தா ஒரே கூட்டங்க. சரி எப்படியா ஊருக்கு போயிடணும், டிக்கெட் எவ்வளோன்னு போய் கேட்டா அவன் சொல்றான் 2000 3000ன்னு. கம்பெனியில போனஸ் போடுற காசு போயிட்டு வரதுக்கே சரியா போயிடும் போலங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஊருக்கு போய் தான் ஆகணுமா, இல்லை ரூம்ல போய் படுத்தலான்னு நினைச்சா அப்பதாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னதுங்க ஞாபகம்? அம்மா வேற ஃபோன் பண்ணி அழுதாங்க, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா கண்ணுன்னு. அது வேறையா மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க. அட என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? நான் இறங்கலைங்க, ஏறி இருக்கேன். வேற வழி இல்லைங்க, ஊருக்கு போய் ஆகணும், அம்மாவை பார்த்தே ஆகணுங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? எங்களை மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல வந்து வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் இந்த நிலைமை தாங்க. ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்க? அது வாங்க, பட்டாசு சத்தம் கேட்டு பட்டியில கட்டி வச்சிருந்த மாடு பக்கியா பறந்து ஓடிடுச்சுங்க. அது பிடிக்க தாங்க போறேங்க. அச்சச்சோ, மாட்டை புடிச்சிட்டீங்களா? மாட்டை ஒரு வழியா இப்ப புடிச்சிட்டாங்க. எப்படியும் தீபாவளி முடியற வரைக்கும் மாடு ஓடிட்டு தான் இருக்கும். இந்த தீபாவளி சத்தமா இல்லாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குங்க. அப்போ பட்டாசே வெடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரலீங்க, அதிகம் சத்தம் தரக்கூடிய பட்டாசை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றேங்க. குழந்தைங்க, வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஆடுங்க, மாடுங்க, பறவைங்க இவங்க எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க.